Hello everyone, welcome back to your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல நச்சுன ஒரு 4 வார்த்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா words இல்லாம நம்ம இன்னைக்கு phrases லேர்ன் பண்ண போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Now it's time to know the exact word for the previous quiz. இப்போ வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி குவிஸ்க்கான ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட்டு வேக்கப் யுவர் வெக்காபில் நான் உங்களுக்கு என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த வசியப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு பர்சன் அப்படி வந்து தன்வயப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஹிப்னடைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிப்னடைஸ், ஹிப்னாட்டிசம் அப்படின்றது நவுன், ஹிப்னடைஸ் அப்படின்றது வேர்பாக யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் ஃபேசினேட், என்டைஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதோடைய மீனிங் வந்து வசீகரித்தல், டெம்ப்ட், ஃபேசினேட், இதெல்லாம் வந்து வசீகரித்தல், வசீகரிக்கிறதுக்கு நம்ம அது யூஸ் பண்ணுவோம். இது வந்து வசியப்படுத்துறது, தன்வயப்படுத்துறது ஒரு பர்சனை. ஓகே, ஸோ that's the difference. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். நம்பர் 1 in our list is பெப் டாக். பெப் டாக், சிட் சாட் மாதிரி பெப் டாக் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. பெப் டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ யாராவது ஒரு பர்சனையோ அல்லது ஒரு டீமையோ நம்ம பூஸ்டப் பண்ணுற மாதிரி கொடுக்குற ஒரு ஷார்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, புது கம்பெனிக்கு ஜாபுக்கு போகிறாங்க, ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, ஹே ஐ ஹாவ் அன் இன்டர்வியூ டுடே, ஐம் டெரிஃபைடு, வேர் ஆர் யூ, ஐ நீட் அ பெப் டாக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, பயங்கரமாக எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, நீ எங்கே இருக்கிற, ஐ நீட் அ பெப் டாக். ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பீச், என்கரேஜ் பண்ணுற மாதிரி கொடுக்குற ஒரு ஷார்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் 2 in our list is skive off. SKIVEOFF off. இந்த skive off இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, to avoid work or school by leaving without permission. ஸ்கூலில் இருந்தோ அல்லது ஒர்க்கில் இருந்தோ பெர்மிஷனே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் சே, ஹே ஜேன் அண்ட் ஐ ஆர் பிளானிங் ஆன் ஸ்கைவிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்கூல் டுடே, do you want to join us அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்டோ 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலை ஸ்கிப் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டீங்க, இன்னொரு ஃப்ரெண்டையும் சேர்த்து நீ எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறியா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம், ஸ்கூலோ அல்லது ஆஃபீஸோ ஸ்கிப் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம், நீயும் வரையா எங்களோட அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மூவிங் ஆன் டு நம்பர் 3. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சீட் டே அப்படின்னு சொல்லுவோம். சீட் டே இது ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த சீட் டே அப்படின்ற ஃப்ரேஸ் வந்து இது எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யாராவது ஒரு பர்சன் வந்து கண்டினியூஸாக வந்து டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு, அந்த இப்போ 1 வீக் 7 டேஸ் வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட் டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து சீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் மட்டும் அந்த டயட்டை ஸ்கிப் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீட் டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, டுடே ஐ எம் ஆன் அ சீட் டே, ஸோ ஐ எம் ஈட்டிங் பீட்சா அண்ட் பர்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு சீட் டே, என்னுடைய டயட்டில் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு சீட் டே, ஸோ அதனால் நான் வந்து பீட்சா பர்கர்லாம் நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் டெக் சாவி. டெக் சாவி அப்படின்றது நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, எ பர்சன் ஹூ நோஸ், who is well known about modern technology. இந்த மாடர்ன் டெக்னாலஜியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெக் சாவி அப்படின்னு சொல்லுவோம். மை ஃப்ரெண்ட் ஷீ இஸ் ரியலி அ டெக் சாவி அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு பயங்கரமான டெக் சாவி. அவர் கிளைண்ட்ஸ் ஆர் டெக்னாலஜிக்கலி சாவி அப்படின்னும் சொல்லலாம். ஃபுல்லாக சொல்கிறதா இருந்தால் அவர் கிளைண்ட்ஸ் ஆர் டெக்னாலஜிக்கலி சாவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி நம்ம பார்த்த 4 phrases, இந்த 4 நியூ ஃப்ரேசஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். Now it's time for your quiz. இப்போ வந்து உங்களுக்கான குவிஸ் கொஸ்டினுக்கான டைம் இது. இன்றைக்கி குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மோசடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இந்த 2G அலைக்கற்றையில் வந்து இத்தனாயிரம் கோடி ரூபாய் வந்து மோசடி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கம்பெனியில் அவர் வந்து இத்தனாயிரம் கோடி வந்து மோசடி பண்ணிட்டாரு, அந்த பேங்க்கில் இவ்வளோ மோசடி பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி மோசடி செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மோசடி செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.